Welcome back students. This is our part 6 video in chapter 3. Okay, இதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன ஸ்கோப் எல்லாம் பார்த்தோம். லோக்கல் ஸ்கோப் பார்த்தாச்சு, என்க்ளோஸ்ட் பார்த்தாச்சு, இப்போ குளோபலும் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பில்டிங் அப்படின்னு என்ன? ஆல்ரெடி கம்ப்யூட்டருக்குள்ளேயே பில்டின் ஆகிருக்கிற ஃபங்க்ஷன் தான் வந்து நம்ம பில்டின் அப்படின்னு சொல்ல போகிறோம். இதை தான் வந்து பில்டின் ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு நேம் தான் வந்து வைடஸ்ட் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, த பில்டின் ஸ்கோப் ஹேஸ் ஆல் த நேம்ஸ் that are preloaded into the program scope when we start the compiler or interpreter. அதாவது ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இங்கே வந்து டிஸ்ப் ஒன் ஆஃப் அப்படிங்கிற கொடுக்குறதுல நாமளாக கொடுக்குற யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ், நாம் டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷன். ஆனால் பில்டின் ஃபங்க்ஷனுங்கிறது ஆல்ரெடி ப்ரீலோடடாக ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணி அதோட ஹெடர் ஃபைல்ஸில், அதாவது லைப்ரரி ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவோம், அதில் வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம். சியர், டிஸ்ப் ஒன் ஆஃப், பிரிண்ட் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஆனால் பில்டின் ஃபங்க்ஷன் அப்படின்றப்போ அது நம்ம வந்து ஜஸ்ட் கால் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. அதை டிஃபைன் பண்ணாலே போதும், அதோட சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆயிரும், ரிசல்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஓகே, அதுதான் பில்டின் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து மாடியூல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத let us see now. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து மாடியூல்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஓகே, மாடியூல்ஸ் இஸ் நத்திங் பட் a part of the program. ஓகே, மாடியூல்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் a part of a program. Already we have studied this இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே பார்த்துருந்தோம். ஓகே, மாடியூல் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமோட ஒரு சின்ன பார்ட். ஒரு பெரிய ப்ரோக்ராமில் சின்ன பார்ட்டாக சப்டிவிஷன்ஸாக டிவைட் பண்ணுறதுக்கு பேர் தான் மாடியூல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ மாடியூல் இஸ் எ பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். Programs are composed of one or more independently developed modules. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே வந்து ஒரு கார் இருக்குது அப்படின்னா, ஒரு காரை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற வைப்பர் வந்து வேறு ஒரு கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. டயர் எடுத்தோன்னா இது வேறு ஒரு கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க இல்லையா. இதை தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இண்டிபெண்ட்லி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இண்டிபெண்ட்லி டெவலப்ட் மாடியூல்ஸ். அப்படின்னா ஒரு காரோட பார்ட்ஸ் எல்லாமே வேறு கம்பெனியில் வந்து இண்டிபெண்ட்டாக டெவலப் பண்ணி ஃபைனலாக அது என்ன பண்ணுவோம், எல்லாத்தையுமே வந்து இன்டகிரேட் பண்ணுவோம். ஓகே, மாடியூல்ஸ் ஒர்க் பர்ஃபெக்ட்லி அட் individual level and can be integrated with other modules. அதுதான் அப்போ ஒரு வைப்பரோ ஒரு டயர் எல்லாமே வந்து வேறு இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணி ஃபைனலாக வந்து அதை காராக வந்து ஒரு காராக வந்து ஒரு மாடியூலாக வந்து அதை அசம்பிள் பண்ணுவாங்க இல்லையா. சேம் லைக் தட் ப்ரோக்ராமில் வந்து மாடியூல்ஸ் எல்லாமே தனித்தனியாக டெவலப் பண்ணி அதை எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி ஒரு ப்ரோக்ராமாக வந்து கம்போஸ் பண்ணுவாங்க. The process of subdividing a program into separate subprograms is called modular programming. அதாவது ஒரு ப்ரோக்ராமை வந்து நிறைய சப்டிவிஷன்ஸாக டிவைட் பண்ணுறதுக்கு பேர் தான் மாடுலர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ப்ரொசீஜர்ஸ், சப்ரோட்டீன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கூட இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அ மாடியூல். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ரயில்வே அப்படிங்கிறது நம்மளோட மெயின் ப்ரோக்ராம். அந்த ரயில்வேயில் வந்து நான் 3 மாடியூல்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் மாடியூலில் வந்து ஒன்லி ட்ரெயின் நம்பர், ட்ரெயின் நேம் அதை மட்டும் தான் பேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஒரு ட்ரெயின் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ ரயில்வே ஸ்டேஷன் எடுத்தோன்னா நிறைய ட்ரெயின்ஸ் வரும் இல்லையா. ஒவ்வொரு ட்ரெயினுக்குமே ஒரு செப்பரேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, செப்பரேட் நேம் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு மாடியூலாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதை வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க. இன்னொரு மாடியூலில் வந்து ஷெட்யூல், எந்த டைமிங்கில், வீக்லி ட்ரெயினா இல்லை டெய்லி ட்ரெயினா, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்து அதை வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க. இன்னொரு மாடியூலில் வந்து ஃபேரா இல்லை சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. பிரெத் வேணுமா இல்லை நார்மல் சிட்டிங் அந்த மாதிரி சீட்ஸ் தான் வேணுமா அப்படிங்கிறது எல்லாமே பார்க்குறது வந்து இன்னொரு மாடியூல். அப்போது ரயில்வேங்கிறது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் இல்லையா. ஒரு பெரிய ப்ரோக்ராமில் இந்த மாதிரி 3 மாடியூல்ஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஒவ்வொரு மாடியூல்குள்ளேயும் தனித்தனி சப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இப்போ நான் வந்து ஒரு ரயில்வேயில் வந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணணுன்னா நான் எதை பேஸ் பண்ணுவேன், எல்லாத்தையும் 3யுமே இன்டகிரேட் பண்ணி தான் நான் ஒரு டிக்கெட் வந்து என்னால் புக் பண்ண முடியும். அது ட்ரெயினோட நம்பர் என்ன, அதோட நேம் என்ன, அதோட டைமிங் என்ன, அது எந்த மாதிரி வீக்லி போகுதா டெய்லி போகுதா இல்லை அதோட சீட்டிங் எனக்கு பிரெத்து தான் வேணும், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் மூணுமே ஒன்றா இன்டகிரேட் பண்ணி தான் நம்ம ட்ரெயினில் வந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணுவோம் இல்லையா.
அவ்வளோதான். அதுதான் வந்து இங்கே மாடியூல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மெயின் ப்ரோக்ராமில் நிறைய சப் மாடியூல்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஒவ்வொரு மாடியூலையும் வந்து தனித்தனியாக இண்டிபெண்ட்டாக தான் டெவலப் பண்ணுவாங்க. ஃபைனலாக வந்து அந்த மாடியூல் எல்லாத்தையுமே ஒன்றா இன்டகிரேட் பண்ணி ஒரு பெரிய ப்ரோக்ராமாக வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஓகேவா? தட் இஸ் நத்திங் பட் த மாடியூல்ஸ். இப்போது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ மாடியூல்ஸ், அந்த மாடியூல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, மாடியூல்ஸில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்கும், டேட்டாவும் இருக்கும். அந்த டேட்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான அது இப்போ மாடியூல்ஸில் நிறைய இன்ஃபர்மேஷன், அதாவது டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான லாஜிக்ஸ் இருக்கும். அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே இருக்கும். ஓகே, ஸோ மாடியூல்ஸ் கேன் பி செப்பரேட்லி கம்பைல்ட் அண்ட் ஸ்டோர்ட் இன் அ லைப்ரரி. ஒரு மாடியூல், ஒரு ப்ரோக்ராமில் ஒரு 10 மாடியூல் இருக்குன்னா ஒவ்வொரு மாடியூலையும் எப்படி பண்ணலாம், தனித்தனியாக நம்ம வந்து கம்பைல் பண்ணி லைப்ரரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, எல்லா மாடியூல்ஸையும் வந்து ஒரு ப்ரோக்ராமில் ஒன்றா நம்மளால் இன்க்ளூட் பண்ண முடியும். அதாவது மாடியூல்ஸ் கேன் பி இன்க்ளூடட் இன் அ ப்ரோக்ராம் சொல்லியிருக்காங்க. மாடியூல் செக்மெண்ட்ஸ் கேன் பி யூஸ்ட் பை இன்வோக்கிங் எ நேம் அண்ட் சம் பேராமீட்டர்ஸ். இப்போது எல்லா மாடியூல்ஸையும் வந்து நம்ம இன்வோக் பண்ணணும். இன்வோக் மீன்ஸ் நத்திங் பட் த ஆக்சஸ். ஒரு மாடியூலில் வந்து இன்னொரு ஒரு ப்ரோக்ராமில் இருக்கும்போது, ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராமில் இருக்க எனக்கு வந்து நான் இப்போ வந்து 10th மாடியூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு 2nd மாடியூல் இப்போ ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாடியூலோட நேமையும் அதோட பேராமீட்டர்ஸையும் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மாடியூல் செக்மெண்ட்ஸ் கேன் பி யூஸ்ட் பை அதர் மாடியூல்ஸ். ஒரு மாடியூலை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு மாடியூலை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூஸிங் மாடுலர் ப்ரோக்ராமிங். மாடுலர் ப்ரோக்ராமோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னா, நம்ம தனித்தனி மாடியூல்ஸாக தனித்தனியாக எழுதுறதுனால நமக்கு கோடிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். லெஸ் கோட் டு பி ரிட்டன். a single procedure can be developed for reuse. ஒரு டைம் ஒரு மாடியூலை க்ரியேட் பண்ணிட்டா போதும், நம்ம எப்போ வேணும்னாலும் அந்த மாடியூல் என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம்ஸ் கேன் பி டிசைன்ட் மோர் ஈஸிலி. தனித்தனியாக டிசைன் பண்ணுறதுனால அதை வந்து டெவலப் பண்ணுறது நமக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். அலோஸ் மெனி ப்ரோக்ராமர்ஸ் டு கொலாபரேட் ஆன் த சேம் அப்ளிகேஷன். இப்போ ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணும்போது நிறைய மாடியூல்ஸை வேறு ப்ரோக்ராமர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிற மாடியூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமாக நம்மளால் கொலாபரேட் பண்ண முடியும். ஓகே, கோட் இஸ் ஸ்டோர்ட் அக்ராஸ் மல்டிபிள் ஃபைல்ஸ். இப்போது ஒவ்வொரு ஃபைல்ஸ்க்குமே ஒவ்வொரு தனித்தனி எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். அதை வந்து ஒன்றா ஸ்டோர் பண்ண முடியுமாங்கிறது பாசிபிள் கிடையாது. ஆனால் இந்த மாடியூல்ஸாக இருக்கும்போது அதை வந்து ஒரே மல்டிபிள் ஃபைல்ஸில் வந்து கோடை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. கோட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எரர்ஸ், சின்ன மாடியூல்ஸாக கோடிங்ஸ் இருக்கிறதுனால எரர்ஸை வந்து ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சேம் கோட் கேன் பி யூஸ்ட் இன் மெனி அப்ளிகேஷன். அதை தான் முன்னாடியே ரீயூஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா. அப்போது ஒரே கோடை வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸில் நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸ்கோப்பிங் ஆஃப் வேரியபிள் கேன் பி ஈஸிலி கண்ட்ரோல்டு. அதுதான் நம்ம ஸ்கோப்பிங் இங்கே யூஸ் பண்ணுறோம் இல்லையா, லோக்கலாக குளோபலாக அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால மாடியூலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது நமக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல். அதை வந்து நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.